என்னக்கா இந்த வெயிலுக்குள்ள இப்படி திடுதிப்புன்னு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்க? ஆமாடா, வர வேண்டியதா போச்சு. சில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள தண்ணி எதாவது வச்சிருந்தா கொஞ்சம் அதை எடுத்து கொடு. சரிக்கா, இந்த எடுத்து தரேன். வா வந்து உட்காரு. எல்லாம் சஞ்சனா, பெரியமா வந்துக்காவ வேறு. ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வா. சே, இந்த அம்மையே இப்படிதான் எப்ப பார்த்தாலும் என்னையே வேலை வாங்கிட்டு இருப்பா. போ சஞ்சனா, தண்ணி தானே கேட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டு வா. உங்க பெரியமா வந்து வெயில்ல வந்திருக்காங்கல்ல, அதனாலதான் கேட்காங்கன்னு நினைக்கிறேன். சரி இரு, நான் எடுத்து கொடுத்துட்டு வரேன். சே, எதுக்கு தான் இங்க வந்து படிக்கணும் வந்தனோ தெரியல. அத்தை வீட்லயே இருந்திருக்கலாம், அங்க நல்லா ஜாலியா இருந்திருக்கும். அத்தை இப்படி நம்மள வேலையே வாங்க மாட்டாங்க. இங்க இந்த கொம்மி வேலையா வாங்கி கொள்றா நம்மள. இல்ல மாப்பிள்ள, நீ என்னத்துல பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏப்பா என்ன போட்டோ, அவ்வளவு வளைச்சு எடுத்து அவ்வளவு போட்டோவும் கேலரி உள்ள அவ்வளோத்தையும் ஸ்டேட்டஸ்ல வச்சாச்சு போல இருக்க. பேசறதுக்கு சந்தியாவும் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் போட்டு எடுத்து கிராப் பண்ணி பாட்டு போட்டு எடிட் பண்ணி அவளுக்கே அனுப்பி விட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். போய் மாப்பிள்ள, காதாலே கேட்கல? சொல்லு செஞ்சே, கூப்பிட்டியா? மனுஷன் பக்கத்துல இருந்து காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், கூப்பிடவா செய்யாவான். என்னல பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? கொண்டாந்து போனா நானும் பாக்கேன். அட நீ வேற மச்சா, சும்மா இரு. நானும் பாக்கேன், நாங்களும் சிரிப்போம்ல. நோ கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது, தப்பு. மாப்பிள்ள குடுறா, நான் பாக்கேன். எனக்கு கட்டாம நீ மட்டும் பார்க்க பத்தியா? இதெல்லாம் தப்பு இல்ல. ஐயோ, இவன் வேற எதுவும் நினைச்சிட்டான் போல இருக்க. டே மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அப்புறம் என்ன கொண்டா பாப்போம். ஒண்ணும் இல்லப்பா, தூர போ. பாத்தியா, ஏதோ ஒண்ணு நமக்கிட்ட இருந்து மறைக்கான், தூக்கிட்டு ஓடுறான் பெரு போன. அப்படி உன்னைய மட்டும் தனியா பார்க்க விட்டுருவேனா? நான் இரு, இந்த வாரு. இதெல்லாம் தப்பாச்சே, நமக்கு தெரியாம இவன் மட்டும் பார்க்கலாமா என்ன? இரு, நான் வாரேன். என்னவா இருக்கும், நமக்கு தெரியக்கூடாத விஷயம்னா? சரி, நம்மளும் போய் பாப்போம் என்னன்னு. ஆமா, என்ன ஆச்சு அன்னைக்கு போன விஷயம்? அப்புறம் வீட்டுக்கு வாரேன் வந்து சொல்லியே என்ன? அதுக்கப்புறமா வரவும் இல்லை. போன பண்ணி அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நேரில் பார்த்து பேசியே என்ன? ஃபோனும் நான் அப்புறம் பண்ண மறந்துட்டேன். என்னதான் கதை? ஏதாவது சொன்னாலா இல்லையா? யாரு, லட்சுமியை கேட்குறியா? ஆமாம், வேற யாரை கேட்பேன்? அவன் மொவளை தானே மூத்தவளை பேசி முடின்னு சொன்னேன். போனதே நான் சாயங்காலத்துக்கு மேலே தான் போனேன். நல்லா இருட்டிருச்சு. அப்பயே வேற மழையும் வர மாதிரி இருந்துச்சா, அந்த ஆளு 2 வார்த்தை பேசிட்டு அப்புறம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி வேற கிளம்பிட்டேன். பத்துக்க, நீ போன விஷயத்த பேசுனியா இல்லையா? பேசுனேன். என்ன சொன்னா? நான் இப்படி என் மொவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் மொவளை என்ன என் பையனுக்கு பேசி பார்க்கலாமான்னு பார்க்கேன். கொஞ்சம் ஜாதகம் பார்ப்போமா, எப்படி ஜாதகம் இருந்தால் தான் சொல்லி கேட்டேன். என் பையன் போட்டவையும் பார்க்க சொன்னேன். பையன் எப்படி ரமணி கடையில் தான் வேலை பார்க்கான், சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசிங்காக இப்போ இருக்கான், நல்ல சம்பளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சொன்னேன். அதுக்கு அவள் என்ன சொன்னா? அவள் என்ன சொல்லுவா? அவளுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாத மாதிரி தான் இது ஆடி மாதமாக இருக்க அப்படின்னா. ஆமாம், இப்போ ஆடியில் யாரும் வேறு கல்யாண சம்பந்தம் பேச முடியாவில்ல, அதனால தான் சொல்லியிருப்பா. ஆடி கழிச்சப்புறம் பேசிக்கிடலான்னு நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே? ஆமாம், நான் சொல்லாமல் இருப்பேனா? பெரியமா இந்தாங்க தண்ணி. எப்படிலாம் இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பெரியமா திடீர்னு வந்து நிக்கிய? அன்னைக்கு அம்மா சாயங்காலம் ராத்திரிக்கு இங்க தான் பெரியமா வருவா தூங்குவான்னு சொன்னாவ, கடைசியில நீங்க வரவே இல்லை. ஆமையா, நேராகி போச்சுன்னு வேற அப்படியே போயிட்டேன். சந்தோஷம் கடையை வேலையை முடிச்சுட்டு வந்தானா, அந்த அவங்க கூட பைக்லேயே அங்கே வீட்டுக்கு போயிட்டேன். பத்துக்க, சரிக்கா சாப்பிட்றியா? சாப்பாடு போட்டு தரட்டுமா? நாங்கள் போய் இப்போதான் சாப்பிட்டு முடிச்சோம். இல்லை ரமணி, வேண்டாம், நான் இப்போதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். வீட்டில் இருந்து வரும்போது என் பிள்ளைகள் அன்னைக்கு போங்க, பெரிய அளவு பேசிட்டு இருக்கும்போது வாயை பார்த்துக்கிட்டா இருப்பியே. எம்மா, உனக்கு கிறுக்காவே பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்ககிட்ட பேச முடியுங்க, உடனே போய் ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டா, இல்லை உம்முன்னு போய் எங்கன்னா இருந்துக்கிட்டேன்னு சொல்லி திட்டுறா. வந்த கிட்ட பேசிட்டு நின்னாலும் பெரிய அளவு பேசும்போது யாங்கன்னு வந்து நிற்கான்னு சொல்லி திட்டியா? கிறுக்காவே உனக்கு? ஏலா, பேச சொல்லிய நேரத்தில் பேசணும். நாங்களும் பெரிய அளவு வேற ஏதாவது கதை பேசும்போது சும்மா வந்து இப்படி தொல்லை பண்ணக்கூடாது. போங்க, தண்ணி தானே எடுத்து கேட்டேன், எடுத்து தந்துட்டலா, போ, இடத்த காலி பண்ணு. சரியான கிறுக்கியா இருப்பா போல இருக்கு. போ, நான் போய் போன நோண்ட போறேன். என்னத்துக்கு பிள்ளைன்னு இப்படி சத்தம் போடியா? அது ஒன்றும் இல்லக்கா. என்ன, நம்ம பையன் சரண் மட்டும் போக மாட்டேங்க. இவன் என்னன்னு சொல்ல வரட்ட, நம்ம வேற கல்யாண விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் மனசில் வேற என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரில. சரி, நம்ம இந்த பேச்சை எடுப்போமா? இப்போ வேண்டாமா? எனக்கு என்னமோ லட்சுமிக்கு மனம் இல்லைன்னு தோணுது. இவனும் கேட்டுக்கிட்டுலாம் இருக்கான். ஒருவேளை லட்சுமின்னு தான் கண்டுபிடிச்சிருப்பானோ? இன்னொருக்கா தம்பிக்கு மட்டும் ஃபோனை பண்ணி கேட்டு பார்க்கணும். அவளை என் பையலுக்கு கட்டி தருவியா இல்லையா, இல்லை வேற இடம் பார்க்கட்டுமா என்னன்னு கேட்டு பார்க்கணும். ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நீ எங்க தான் இருக்கியோ? உங்க தங்கச்சிங்க தானே இருப்பாங்க, இருந்து தானே காலேஜ் போற நம்ம இருந்து. ஆமா, தங்கச்சி இங்க இருந்து தான் காலேஜுக்கு போறா. நான் 2 நாள் லீவு, காலேஜ் லீவ் இருக்கும்போது இங்க வருவேன், சாட்டர்டே சண்டே மட்டும். அப்படியா? ஆமாக்கா, அவனுக்கு அங்கே இப்போ வெறுத்து போகல, லீவு நாளுவல்ல. முன்னாடி சஞ்சனா சரணியெல்லாம் அங்கே கடந்தாவ. அப்போ அவனுக்கு நேரம் பேரும் சண்டை போட்டுட்டு அடப்பாவ. இப்போ இவ 2 பேரும் இங்கே வந்துட்டாவல்ல, அதனால இவனும் சனி நேரம் அங்கே வந்துடுவான். சரி, நல்லதுதான். அப்போ அவ்வளோ இங்கே தான் கிடக்காவ போல, அப்போ கலகலன்னு இருக்குமே. ஆமா பெரியமா. சரி விடு, அவ பொண்ணு தரலன்னா போறா. ஆமா ரமணி, நம்ம கேட்க வேண்டிய கடமைக்கு தண்டை பண்ணிட்டு ஒரு தடவை கேட்டு பார்க்கணும். தரல அப்படின்னு சொன்னானோ ஏன் இந்த இடம் இல்லைன்னா வேற இடம், அவ்வளோதான். நமக்கு வேற பொண்ணா இல்லை, நம்ம வேற இடம் கேட்க வேண்டியதுதான், விசாரிக்க வேண்டியதுதான். இவங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? தண்டபாணிங்காங்க, லட்சுமிங்காங்க. பொண்ணு கேட்கறதுன்னா ஒருவேளை சந்தோஷ் அண்ணனுக்கு பொண்ணு கேட்கறதுக்கு எதுவும் பிளான் பண்றாங்களா? லட்சுமி அத்த வீட்டுலன்னா சந்தியா சோனி, சந்தியாவை தான் கேட்கறதுக்கு பிளான் பண்றாங்களோ?
பெரியமா, சந்தோஷம் அக்கா பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏதோ பொண்ணு அமைஞ்சிருக்கோ? ஆமையா, ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம் பொண்ணு. இன்னும் உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு அமையமுட்டுங்க. எங்கே தான் இருக்காளோ தெரில. அவனுக்குன்னு வச்சவா இந்தா இப்போ தண்டபாணி வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கல, பொம்பளை பிள்ளைகள். அதில் மூத்தவளை கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு போய் கேட்டுட்டு வந்தேன். இன்னும் ஒரு பதிலும் சொல்லலை. ஒருவேளை விருப்பம் இல்லையே என்னமோ தெரில. பெரியமா, அந்த பொண்ணு படிச்சுட்டுல இருக்கு. அவ என் கூட எல்லாம் காலேஜ்ல படிக்கா. யாரு, சந்தியாவா? ஆமா, அவ படிக்க பிள்ளலா. அவளை எப்படி நீங்க பொண்ணு கேட்க போனீங்க? இல்லை, சின்ன பிள்ளைகள் மாதிரி இருக்கணும். பெரிய அளவு பேச்சில் தலையிடக்கூடாதுங்கிறது இருக்குதான். ஏன் அது படிக்க பிள்ளைன்னு எங்களுக்கு தெரியாதோ? ஏம்மா, படிக்க பிள்ளைக்கு யாருமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அவங்கள போய் பொண்ணு கேட்டிருக்காங்க. உனக்கு என்னல, அவ பொண்ணு கேட்டுட்டு வந்தனா அவிய வீட்டுல அவிய கட்டி கொடுக்காதது அவிய விருப்பம். நீ ஏன் கோவப்படியா? ஏம்மா, எனக்கு பிடிக்கல. உனக்கு ஏன்ல பிடிக்கணும்? ஏம்மா, அந்த பொண்ணோட வயசு எங்க இருக்கு? நம்ம அண்ணனோட வயசு எங்க இருக்கு? எவ்வளவு வயசு டிஃபரெண்ட்? எப்படியும் 10 வயசு டிஃபரெண்ட் இருக்கும். அதெல்லாம் நீ பேசாத. அதெல்லாம் என் வீட்டுல உள்ளே பாத்துக்கிடுவாவ. இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் சரியில்லை. பெரியமா, அந்த பொண்ணு வேண்டாம். படிக்க பொண்ணை படிக்க விடுங்க. ஏல, நம்ம அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்களே. ஏதோ கிடைக்கிறது கஷ்டப்பட்ட பிள்ளைகள் யாராவது கட்டி தந்தவனா சரின்னு கட்டி விற்க வேண்டியது தானே. படிச்சா என்ன, கல்யாணத்துக்கு அப்புறமா படிக்கட்டும். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது பெரியமா. அது ரொம்ப சின்ன பொண்ணு. அண்ணனுக்கு அந்த பொண்ணுக்கும் வயசு டிஃபரெண்ட் பாருங்க. அந்த பிள்ளை ஒத்துக்கவே ஒத்துக்காது. அந்த பிள்ளை சம்மதத்தை யாரு கேட்டா? என் தம்பி அவனுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவன் கட்டி வைப்பான். நீ என்னல சும்மா துள்ளிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள, நீ இதுல இவ்வளவு கோவப்படுற? என்ன செஞ்ச? நீ இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றியா? ஒரு படிக்கிற பொண்ணுக்கு வயசு அதிகமா ஒருத்தர கட்டி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய், அது உங்க அண்ணா தானடா. உங்க அண்ணாக்கு கட்டினா என்ன? அண்ணன்னா அதுவும் எனக்கு மாமா பொண்ணுதான். சரண், சரண், நீ வாயை மூடுன்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்கம்மா, வர வர நீங்க பண்றது எதுவும் சரியில்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்க பண்றது பூரா தப்பா இருக்கு. என்னல தப்பு கண்டுட்டா நீ? என்னங்க ஒரே சத்தமா இருக்கு? ஏதோ சண்டையா? என்னாச்சு? ஒரே கலவரமா இருக்குங்க. ஒழுங்கா நீ ரூமுக்கு போனேன். அம்மா, நான் போறேன். ஆனா இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க சொல்லிட்டேன். எங்களுக்கு பெரிய ஆளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ போ, இடத்த காலி பண்ணு. பெரியமா, இங்க பாருங்க, எங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு நீங்க ஏதாவது தப்பா முடிவு எடுக்காதீங்க. சந்தோஷனாவே ஒத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு வயசு டிஃபரெண்ட் இருக்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு. அதுவும் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும்னா சந்தோஷனா ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க வேணா சொல்லி பாருங்க. ஆமையா, அவன் சொல்லதான் செஞ்சான். வேலைக்கு போற பிள்ளை மாதிரி அப்படிதான் வேணும்னு. ஆனா படிக்க பிள்ளைய சொன்னாலும் அவன் வேண்டாதான் சொல்லுவான். சின்ன வயசு பிள்ளையா இருக்குன்னு. சரி, நமக்கு பொண்ணு கிடைக்க முடியுங்கன்றதுக்காண்டி தான் நானும் சரி பாப்போமேனு பார்த்தேன். உங்க அம்மையும் சொல்லியாளன்னு. எங்க அம்மா இப்படிதான் ஏதாவது குட்டையை குழப்பி விட்டுக்கிட்டு இருப்பா. நீங்க தெளிவா முடிவெடுங்க எதா இருந்தாலும். எல்லா சரண், வாயை முடிக்கிட்டு பெயருன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட அரை வாங்கிட்டு போயிடாத. மாப்பிள்ள, வா, இடத்த காலி பண்ணு. வா வா, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம். வா. அவளும் வயசுக்கு மீறின பேச்சு பேசுதுவே. எல்லாம் உனக்கு என்ன? நீ போய் போனதானே நோண்ட போறேன்னா மறுபடியும் என்ன இங்க வந்து நிக்கா? ஒன்னும் இல்லம்மா. சரண்யா, அவளை கூட்டிட்டு போமா. சரி ஆண்டி. எங்க அம்மாக்கு கிறுக்கு முத்திட்டு. ஏலா ரமணி, நீ எதுக்கு பிள்ளைகள் மேல கோவப்படியா? பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அதுவே சொல்றது சரிதானே. நானும் நீ சொல்லியானு முட்டாதனமா நானும் போய் கேட்டுட்டு வந்துட்டேன். இனிமே அப்ப தண்டை பண்ணிட்டையும் கேட்காண்டாம். அப்படியே விட்டுருவோம். ஏன்னா லட்சியமே படிக்க பிள்ளை அப்படிதான் சொன்ன ஒரு வார்த்தை. அவளுக்கும் விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கேன். அதனால தண்டை பண்ணிட்டு கேட்டாலும் அதான் சொல்லுவான். நம்ம இனிமே இந்த பேச்சை போய் எடுக்காண்டாம். என்ன அக்கா இப்படி சொல்லிட்டா? அவ மோவனுக்கு கட்டி வைப்பான்லாம் பார்த்தேன். அந்த பிள்ளைய அவனுக்கு கட்டி வச்சுட்டான்னா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிரும். நம்ம பயலை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம எப்பயும் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம பயலுக்கு சரணியாவை கட்டி வச்சிடலாம். எங்கே போய் முடிய போதோ தெரியலையே இதெல்லாம். என்ன ரமணி யோசிக்கா? ஏன் மோவனுக்கு ஒரு பொண்ணுமே அமைய மாட்டேங்குன்னு வருத்தப்படுறியோ? ஆமாக்கா, அமையும் போது தான் எல்லாம் அமையும். சரி, கூடி வந்துருச்சுன்னு வையா, உடனே எல்லாம் கல்யாண வேலை படபடன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். என்னத்தை சொல்ல, இப்போ வரும்போது தான் ஒரு 2 ஜாதகத்தை தந்து விட்டாரு ஒரு தரகர். வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதை வேணா அப்புறம் போய் பார்ப்போம். என்ன அப்போ வாரியா? நமக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரரு இப்போ இருப்பாரு. போய் பார்த்துட்டு வந்துருவோம். அப்படியா? வெயிலா உள்ள இருக்கு. அந்த ஜாதகம் 2 சேருமா சேராதான்னு வேற தெரியல. எனக்கு பார்க்கவே விருப்பம் இல்லாமல் போச்சு. இவனுக்கு பார்த்துட்டு அமையுமா அமையாதா என்ன சொல்லியாருன்னு பார்த்துட்டு எப்போ கூட ஏதாவது சொல்லியாருன்னு பார்ப்போம். மறுபடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஜாதகம் இவன் ஜாதகத்துக்கு சேருமான்னு பார்ப்போன்னு பார்க்கேன். இல்லாட்டினா எப்போ பார்த்தாலும் இந்த ஜாதகக்காரனுக்கு கொண்டு போய் காசு கொடுத்துட்டு வந்து தண்டமாக வர்ற மாதிரி இருக்கு. சரி, அப்போ மோவனுக்காவது போய் பார்ப்போம். வா, நம்ம 2 பேரும் இப்போ போயிட்டு வந்துடுவோம். வெயிலாக இருக்குன்னு தான் பார்க்கேன். வேணா சாயங்காலமாக போவோமா? அட, இதுக்கெல்லாம் கால நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வாக்கா, நம்ம போவோம். இப்போ பிள்ளை எல்லாம் சாப்பிட்டாவே நீயும் சாப்பிட்டு வந்துட்டேங்கல்ல, நானும் சாப்பிட்டாச்சு. இனிமே படத்தில் கடந்து தூங்கிய நேரத்துக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துடலாம். சாயங்காலம் போல ஐயா, ஆளுவெல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அந்த ஆள்கிட்ட. மதிய நேரத்துலனா சாப்பாட்டு நேரம் பற்றியா அவர் சாப்பிட்டுட்டுனாலும் அவன் பார்ப்பாரு. வா, நம்ம இப்போ போயிட்டு வருவோம். அப்படியா சொல்கிறா? சரி, அப்போ வா, போயிட்டு வருவோம். கொஞ்சம் இரு. அப்போ உள்ள அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வரேன். சஞ்சனாட்ட பத்திரமா இருங்களா, நாங்கள் ஜோசியக்காரனை பார்த்துட்டு வரோம், ஜாதகத்தை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு வரேன். அத்தான் வருவாங்கல்ல, சாப்பிட வந்துட்டு போயிட்டாவளா? அவைய நான் சாப்பிட்டுட்டு போயாச்சு. இரு, நான் இந்த அவளோட சொல்லிட்டு வரேன். போ. என்ன மாப்பிள்ள, இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? நீயே சொல்லு சஞ்சய், கொஞ்சமாவது எங்க அம்மாவுக்கு மனசாட்சி வேண்டாமான்னு. எங்க அம்மா சொல்லி தான் பெரியமா போயிட்டு பொண்ணு கேட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயமே இன்னும் அந்த பிள்ளைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
சரி விடு, அது அவங்க வீட்டுல நடக்குது, அவங்க பாத்துக்க போறாங்க. நீ எதுக்கு மாப்பிள்ள இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கூட படிக்க பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா நம்ம சும்மா பாத்துட்டு இருக்க முடியுமா? அது நம்ம வீட்லயே நடக்குதுன்னா நம்ம சும்மா எதுவுமே சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லு சஞ்சய். சரிதான், நீ சொல்றது புரியுது. இருந்தாலும் நீ அத்தைகிட்ட இவ்வளவு கோவப்படுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வர வர எங்க அம்மா பண்றது எனக்கே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என்னத்த சொல்ல. சரி அதை விடு. ஸ்டேட்டஸ் பாத்தியா இல்லையா? என்ன ஸ்டேட்டஸ்? அதான் சந்தியாவும் சோனி எல்லாம் வச்சிருக்க ஸ்டேட்டஸ் தான். பார்த்தேன். உனக்கும் வருமா ஸ்டேட்டஸ்லாம்? ஆமா, சந்தியா நம்பர் வாங்கினேன்ல, அவகிட்ட இருந்து சோனி நம்பரும் வாங்கினேன். அவளுக்கு ஒரு நாள் மிஸ்ட் கால் கொடுத்தேன். நான் தான் சஞ்சய்னு சொல்லி நம்பர் சேவ் பண்ணியிருப்பா போல இருக்கு. மெசேஜ் போட்டு விட்டேன். அதனால அவளோட ஸ்டேட்டஸும் எனக்கு காமிக்கும். ஆனா கால் பண்ணா எடுக்க மாட்டேங்குது அந்த பிள்ளை. ஆமா, நீ எதுக்கு அந்த பிள்ளைக்கு கால் பண்ண? சும்மா அந்த வாயாடியை வெறுப்பேற்றலாமன்னு தான். கால் பண்ணி பார்த்தா எடுக்கவே மாட்டேங்குது. ஏதோ பயப்படுதா என்னமோ தெரியல. பயப்படாத இந்த வாயாடி நம்மளை பார்த்தா அது நம்ம தான் அதை பார்த்து பயப்படணும். அது நம்மளை கிண்டல் பண்ணோம். எதுக்கு எடுக்க மாட்டேங்குன்னு தெரியல. ஒருவேளை வீட்டில் யாரும் திட்டுவாங்கன்னு நினைச்சு எடுக்க மாட்டேங்குது என்னமோ தெரியல. என்ன ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டு மெசேஜ் பண்ணேன். ரீட் பண்ணிட்டு ரிப்ளை கூட பண்ணல அந்த பிள்ளை. அது ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி பையனுக்கு பேர் வைக்கிறாங்களா அந்த ஃபங்க்ஷன் சொன்னான் சந்தியா. அங்கே போறேன்னு சொன்னா, அதான் பார்த்தா திடீர்னு ஸ்டேட்டஸ்லாம் பலமா இருக்கேன்னு பார்த்து தான் சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளதான் நீ என்னமோ எதை நினைச்சு என்னைய துரத்திட்டு வந்துட்ட. ஓ, அப்ப நீ ஸ்டேட்டஸை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருந்தியா? ஆமா, வேற நான் என்னத்தை பார்க்க போறேன். சரி, பைக் எடுத்துட்டு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் ஆகும். ஒரு எட்டு அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு பைக்ல சும்மா அப்படி வந்தோம்னு சொல்லி போயிட்டு வந்துருவோமா உங்க அம்மாக்கு தெரியாம? எனக்கு டபுள் ஓகே, போலாமா? வா போலாம், பைக் எடு போவோம். எனக்கு ஏத்த ஆளு நீ நம்மள வச்சான், வா போவோம். எனக்கு இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அள்ளிட்டு போவ பத்தியில அந்த மாதிரி அலுவலை பிடிக்கவே பிடிக்காதுக்கோ. எப்படிதான் அப்படிலாம் வந்து அள்ளிட்டு போவாவளோ தெரியல. எனக்கெல்லாம் கூச்சமா இருக்கும்க்கோ. இது ஏதோ நம்ம ஒரு இலையை சாப்பிட்டோமா, பக்கத்துல ஒரு இலையை போட்டு கொஞ்சோட நம்ம சின்ன பையலுக்கு வாங்கினோமா, அவன் இந்த பிரிஞ்சின்னா கொஞ்சம் ஆசைப்படுவான். எம்மா அப்பப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்யுமோன்னு கேட்பான். அதான் அவன் கொஞ்சோண்டு வாங்கிட்டு போறேன். அவனுக்கு வீட்டில் வச்சு பிறகு கொடுத்துக்கிடலாமேன்னு. ஆமா மீனா, எனக்கு இந்த மாதிரி பத்திரமா அள்ளிட்டு போறது பிடிக்காது. ஏதோ என் மொபைலுக்கு கொஞ்சம் பிடிக்குமேன்னு நான் இதை வாங்கிட்டு போறேன். இல்லாட்டின்னா நான் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன் எப்பயும். ஆமாக்கா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, நான் வாரேன். சரி இழுச்சு வச்சு, அப்ப நாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வாரேன் என்ன? சரிக்கா, போயிட்டு அப்புறம் வாங்க என்ன? வேற வராம இருந்துடாதீங்க. வாரேன். நீங்க எல்லாரும் வந்து என் பிள்ளைக்கு எல்லா முறையும் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. இதுல என்ன இருக்கு இழுச்ச வச்சு? நீ என் மௌல்வ சடங்குக்கெல்லாம் நீ நல்லா செஞ்சிருக்கல்ல, அப்ப நானும் திருப்பி செய்யணும்ல உன் மௌனுக்கு. நானே உனக்கு எப்போ ஒரு நல்லது நடக்காது, உன் பிள்ளைக்கு நாங்க திருப்பி செய்யாண்டாமான்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உனக்கும் தான் நல்லபடியா பையன் பிறந்துட்டான். அவனுக்கு நாங்களும் திருப்பி செய்யும் போது எங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கோ. யார் இந்த மாதிரிலாம் பேர் வைக்க விழாக்கு சிறப்பாக செஞ்சிருக்காவ சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காரே இவ்வளோ தூரம் செய்வார்னு எதிர்பார்க்கலக்கோ. உமாயும் பெரிய பொண்ணும் தான் இப்படி செய்யுங்கண்ணே அப்படி செய்யுங்கன்னு மாறி நல்லா சப்போர்ட் பண்ணாவ. அதனால தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அவர். இல்லாட்டினா அவருக்கும் இவ்வளோ அதெல்லாம் தெரியாது ஒன்றும். ஆமாம், அவளோட நல்ல இதுக்கெல்லாம் ஆசைப்படியாள்வல்ல, அதனால தான் செய்யாளுவே. எக்கோ, உங்கள் பையன் முழிச்சு கிடந்தான்னு வைங்க, நாங்கள் இப்போ தூக்கிட்டு போயிருப்போம். தூங்கிட்டு அடக்கா, அதான் விட்டுட்டு போகிறோம். ஆமாக்கா, அப்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் 4 பேரும் தூக்கிட்டு போயிடலாம் அந்த பையனை, நம்ம வீட்டில் வச்சு கொஞ்ச நேரம் விளாடிட்டு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த பையன் தூங்கிட்டான். ஏலா, அவ்வளோரம் தூக்க அவனுக்கு உடம்பு வலிக்கோலாம். அப்படியே கை மாற்றி பிள்ளையை தூக்க விடாது, பச்சை பிள்ளைய. அது தூங்கட்டும். நீங்கள் அப்புறமா லீவு நாளில் அடுத்த வாரம் வந்து மறுபடியும் இருந்து விளாடுங்க. இப்படி ஓயாமல் அங்கங்கே தூக்கிட்டு போகக்கூடாது பிள்ளைய. 2 பேரும் சின்ன பிள்ளைலாம் நல்லா ஆசைப்படியாள்வல்ல. எப்படி ஒரு 2 மணி நேரம் தூங்குவான். அதுக்கப்புறம் முடிச்சப்பறம் வயிற்று கொடுத்துட்டு வேணா நான் கொண்டாரேன். ஜாலி. அப்போ பிறகு கொண்டு வாங்க. ஆமா, அவங்களுக்கு பிள்ளைய கொண்டாடாவ. சரி இழுச்ச வச்சு நாங்களும் வாரோம். சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்களாக்கா? கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு இழுச்ச வச்சு. உமா பெரிய பொண்ணுலாம் சாப்பாடு வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்க, வச்சுட்டு இன்னும் வரலையோ? ஆமா, அவளுவே வீட்டுக்கு போனா சேலையெல்லாம் மாத்திட்டு தான் நாங்க வருவோம். இந்த துணியோடலாம் ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு இருந்தாளுவே. அதான் இனிமே துணியை மாத்திட்டு வருவாள்வெல்லாம் இருக்கும். ஆமா, அவளும் என்னைக்கு சேலையை கொடுத்தாளுவே. சரிக்கா, சரி அப்ப போயிட்டு வாங்க. சரி இழுச்ச வச்சு, நீ உள்ள போய் பாரு. அவருக்கு ஒரு வழியா பிரிஞ்சு கொஞ்சோட வாளியில எடுத்து கொடுத்து மதியத்துக்கும் சாப்பிட்டுக்கிடுங்கன்னு கொடுத்து அனுப்பியாச்சு. கொஞ்சோட தயிர் பச்சடியை வச்சு. இல்லாட்டின்னா அவரு தின்னுக்கிடாண்டாரு. அவருக்கு மதியத்துக்கு சோறு கொண்டு போக வேண்டிய வேலை இல்லை. இல்லாட்டின்னா மறுபடியும் கிடந்து நம்ம தான் அடிச்சு புரண்டு சோறு கறியெல்லாம் ஆக்கிக்கிட்டு கொண்டுகிட்டு ஓடணும். எல்லாம் வேசம் வாங்க, வந்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ போ. எப்ப சந்தியா வேகமா வாப, நீண்ட அண்ணன் நட போட்டு மெதுவா வாரா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாயை முடிக்கிட்டு போ. என்ன நீயும் போ. மாப்பிள்ள, எதுக்கும் ஒரு போனை பண்ணி கன்ஃபார்ம் பண்றியா? வீட்டுக்கு வரலாமா வேண்டாமான்னு நம்ம பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சஞ்சய். அத்தை அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. சோனியும் அம்மையும் முன்னாடி போயிட்டாவ. நம்ம அப்போ சரணுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அவன் வேற ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஆகா ஓஹோன்னு சூப்பர்னு ஒரே ஃபுல்லாக மெசேஜாக அனுப்பியிருக்கான். அவங்கிட்ட ஒரு 2 வார்த்தை அப்படி பேசிக்கிட்டே போவோம். சஞ்சய் கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு. என்னாச்சு மாப்பிள்ள? சரண சஞ்சய் என்ன தானே இது?
ஏய் சந்தியா அங்க என்ன பண்ற? அதை நான் கேட்கணும். ஆமா, நீங்க இங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? அது சும்மா அத்தையை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். அதுவும் சஞ்சய் தான் அத்தையை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான், அதனால கூட்டிட்டு வந்தேன். இல்ல நானா? அட ஆமா மச்சான், நீ தானே பெரியமாவை பார்க்கணும் தங்கச்சியை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால தானே வந்தோம். ஆமா ஆமா பத்தியா, ஆமான்ட்டான். அவன் தான் பெரியமாவையும் தங்கச்சியும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னான், அதனாலதான் சரின்னு கூட்டிட்டு வந்தேன். நம்பிட்டேன். ஆமா நீங்க என்ன பண்ற? உன் தங்கச்சி எங்க காணோம்? வாயடி எங்க? அவனால ஒன்னாதான் வந்துட்டு இருந்தோம். அவன் எங்க அம்மா கூட வேகமா வீட்டுக்கு போயிட்டா. நான் பொறுமையா போனை நோண்டிட்டு வந்தேனா, அதனால நான் இதுல போனை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டேன். ரோட்ல வச்சு யாராவது இப்படி போனை நோண்டிட்டு வருவாங்களா? இல்ல, சும்மா தான் என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருந்தா, அதான் அவளுக்கு கால் பண்ணலாமேன்னு பார்த்தேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னா அதை நீ வீட்ல இருந்தே பேசலாம்ல, இப்படி தெருவுலையா நின்று போன் நோண்டிக்கிட்டு இருப்ப, பாக்குறவங்க ஏதாவது நினைக்க போறாங்க. சரி வாங்க வண்டியில ஏறுங்க, அப்படி சேர்ந்தாப்புல 3 பேரும் போயிருவோம். இல்ல 3 பேர்லாம் உட்கார்றது கஷ்டம். நீங்க 2 பேரும் போயிட்டு இருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். சஞ்சய் ஒரு தெருவு தானே, நீ அப்படியே பைக்ல போயிரு அத்தை வீட்டுக்கு, நான் சந்தியாவை கூட்டிட்டு வரேன். சரி அதுவும் சரிதான், வேற 3 பேரும் போனாதான் நல்லா இருக்காது. சரி நான் பைக் எடுத்துட்டு போறேன், அப்ப நீங்க 2 பேரும் வாங்க. ஏய் ஃப்ராடு, அம்மா எதுக்கு வந்த நீ எங்க ஊருக்கு? எல்லாம் உன்னையே பாக்குறதுக்கு தான். ஸ்டேட்டஸ்ல அவ்வளவு போட்டோஸ் வச்சிருந்தா வேற நேர்ல பாக்கணும்னு தோணாதா? இப்பதான் உனக்கு கால் பண்ணோன்னு போனை எடுத்தேன் தெரியுமா? எங்க அம்மையும் சோனியும் வேகமா போயிட்டாங்க, அதனால நான் சரி உனக்கு அப்படியே போனை பண்ணி பேசிக்கிட்டே போவோம் வீட்டுக்குன்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. உனக்கு 100 ஆயுசு தெரியுமா? அப்ப 100 ஆயிசா? அம்மா நினைச்சத வந்துட்டல்ல. ஓஹோ. ஆமா சரி வா போவோம். கொஞ்சம் நில்லு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன சரண்? ஆமா உனக்கு வீட்டுல நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியுமா தெரியாதா? என்ன விஷயம்? என்ன விஷயமா? உனக்கு வீட்டுல மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? என்ன சொல்ற சரண்? எனக்கு தெரியாதே. அன்னைக்கு எங்க பெரியமா வந்தாங்களா, உனக்கு தெரியுமா? ஆமா, அன்னைக்கு ஃப்ரைடே ஒரு நாள் நான் காலேஜ்ல இருந்து வரும்போது வீட்டில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன் என்னாச்சு? எங்க பெரியமா பையனுக்கு தான் உன்னைய பொண்ணு கேட்டு வந்தாங்க. என் அண்ணனுக்கு தான் உன்னைய பொண்ணு கேட்டிருக்காங்க. உங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அதான் உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு கேட்கலான்னு பார்த்தேன். இப்ப தனியா வசமா மாட்டிக்கிட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட இப்ப நான் கேட்டேன். எனக்கு சத்தியமா தெரியாதுல சரண். என்கிட்ட இதை பத்தி வீட்டுல யாருமே பேசல. சரி அப்படியே அத்தையோ மாமாவோ உங்ககிட்ட இதை பத்தி கேட்டவன்னா உனக்கு வேண்டான்னு சொல்லிடுறேன்னு. எங்க அண்ணனுக்கு எப்படியும் 10 வயசு 11 வயசு டிஃபரெண்ட் இருக்கும் உனக்கும் அவங்களுக்கும். எங்க அம்மா கண்டிப்பா ஒத்துக்கிட மாட்டாங்க. எப்படியும் என்னைய படிக்க வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அதான் அப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி எப்படியாயினும் தட்டி கழிச்சிருங்க, அதுதான் சொல்லலாம்னு நினைச்சேன். இல்ல சரண், எனக்கு பயமா இருக்குல்ல. எங்க வீட்டுல எனக்கு தெரியாம அப்ப மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களோ? இல்ல எனக்கு அதெல்லாம் பத்தி தெரியல, இருந்தாலும் எங்க பெரியமா வந்து கேட்டிருந்தாங்க, அதான் என்ன பத்தி சொன்னாங்க என்னன்னு வேற தெரியல. நீ எதுக்கும் கொஞ்சம் கவனமா இரு, வீட்டுல கொஞ்சம் கவனி என்ன நடக்குது ஏதுன்னு, சும்மா பேக்கு மாதிரி இருக்காத. நீ இனிமேதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐயோ, நீ சொன்னது எனக்கு பக்குன்னு இருக்கு. எங்க அம்மா எனக்கு அவ்வளோ சீக்கிரத்துலலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எப்படியும் படித்து வேலைக்கெலாம் போகணுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி வேற எங்கள் அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க? இது அவங்களா வந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கேன். அதனால தான் என்கிட்டையும் எதுவும் சொல்லலைன்னு நினைக்கேன். எதுவும் தெரிய வேண்டாம்னு நினச்சிருப்பாங்களோ என்னமோ. அப்போ வாங்கிட்டு இதை பத்தி எதுவும் பேசலையா? ஆமாம், பேசலை. சரி அப்படியே பேசினாங்கன்னா பார்த்துக்கோண்ணே. சரில சரண். சரி வா போவோம். அம்மா வா சீக்கிரம் போகலாம். எங்கள் அம்மா வேற தேடுவாவ பின்னாடியே வந்தவா எங்கே போனான்னு. நீ கொஞ்சம் எதுக்கோ முன்னாடியே போ, நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சே வரேன். எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு படபடன்னு. சரி நான் முன்னாடி போறேன் சஞ்சய் கூட, நீ வந்துருச்சிக்கிறோம். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? ஒருவேளை நம்ம மேல சந்தேகப்பட்டு உண்மையிலே நம்ம வீட்டில் மாப்பிள்ளை கிப்பிள்ளை எதுவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாவளோ நமக்கு? நம்ம தான் எதுவும் தெரியாம இருக்கோமோ? ஒருவேளை அப்பா இந்த சம்மந்தத்தை ஒத்துக்கிட சொல்லி நம்மகிட்ட ஃபோர்ஸ் பண்ணுவாங்களோ? ஐயோ பயமா இருக்கே. என்ன சொன்னாலும் சரி ஒத்துக்கிட கூடாது. கடவுளே நீ தான் என்னையே காப்பாற்றணும். ஐயா கரண்ட் இல்லைன்னா உள்ள இருக்க ஆகாது. இங்கிட்ட தார்சாவில இருந்தாதான் கொஞ்சமாயினும் காத்து வரும். எப்போ பார்த்தாலும் கரண்ட்டை ஆஃப் பண்ணி போட்டுபடியானு என்னத்துக்கு தான்னு தெரில. 2-3 மணி நேரத்துக்கு கரண்ட் இருக்க மாட்டேங்க அப்பப்போ. இதில் கரண்ட் பில்ல வேற ஏற்றி விட்டானுவேன். என்னத்தை சொல்ல. அம்மா சந்தியா, சந்தியா ஒரு சம்பு தண்ணி உண்டாம்மா. கொஞ்ச நேரங்கன்னா படுத்து தூங்கிட வேண்டியதுதான். ஏம்மா வரும்போது அப்படியே கொஞ்சம் பாயும் எடுத்துட்டு வா. என்னது பாயா? ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே உருப்படியா சொல்ல மாட்டியாவ கொம்மி. நீ தண்ணி மட்டும் தான் கேட்ட, அதனால நான் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அவளை எங்க சந்தியாவை அவளை எடுத்துட்டு வர சொல்லு. அவ இங்க இருக்கா? அவ இன்னும் வீட்டுக்கே வரல. எல்லாம் நம்ம கூட தானலாம் வந்தா, வீட்டுக்கு வரலையா?
ஆமா, நீ விறுவிறுன்னு நடந்தா உனக்கு பின்னாடி நானும் வேகமா வந்தேன். அவ மெதுவா அண்ணன் நட போட்டுக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு வந்தா. அவ எங்க நின்று போன் பேசிக்கிட்டு இருக்காளோ என்னமோ. என்னது, தெருவில் நின்று போனை நோண்டியாளா? வேற அப்படியே சீன் போட்டுக்கிட்டு மெதுவா என் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் கால் பண்ணி பேசிக்கிட்டே வருவாளா இருக்கும். அதான் இன்னும் காணும். இதா அவ வரட்டும், அந்த போனை பிடிங்கி தலையை சுத்தி முச்சந்தில கொண்டு போய் உடைக்கி. அதை செய். என்ன மச்சான், வீட்டுக்குள்ள போலையா? வெளியே உட்கார்ந்துட்ட? வா மாப்ள. எனக்கு உள்ள தனியா போக ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு, அதான் நீயும் வரட்டும்னு இருந்தேன். ஆமா, எங்க சந்தியா? அவ ஒரு ஆன்ட்டி வந்தாங்க, அவங்க கிட்ட பேசிக்கிட்டே நின்னா. அப்ப நீ பேசிட்டு பொறுமையா வா, நான் போறேன்னு சொல்லிட்டு வேற வந்துட்டேன். அப்படியா? அப்ப சரி வா, நம்ம உள்ள போவோம். ஆமா வா, எந்திரி. அத்தை அத்தை எத்தே, யாராவது இருக்கீங்களா? யாரது நம்ம அம்மையை அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு நடக்குது? ஏலா, அது யாருன்னு போய் பாரு. அந்த போய் பாக்குறேம்மா. யார் அது? அட நீங்களா? ஆமாம்மா, நாங்க தான். ஆமா, அத்தை இல்ல? உள்ளதான் இருக்காங்க, வாங்க. வாயாடி, உள்ள இருந்து வெளியே வந்து யாருன்னு பார்க்க இவ்வளவு நேரமாடி? இங்க பாருங்க, டீ போட்டு பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. உள்ள வாங்க. வா மச்சான். அடே அப்பா, வாயாடிக்கு என்ன கோவம் வருது? இந்த கோவம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. யாருமா அது வெளியே? நீயே பார்த்து தெரிஞ்சுக்க யாருன்னு. எத்தே, எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியலா? ஐயா நீயா? வா வா, நல்லா இருக்கியா ஐயா? யாரு வந்திருக்கிறது யாருன்னு கேட்டதுக்கு இவன் சொல்லாண்டேன்ட்டான். அதான் யாரும் அத்தை அத்தைன்னு கூட்டமா இருக்கேன்னு பார்த்தேன். அப்பயே நீயாதான் இருப்பியோன்னு. என்னையா திடீர்னு வந்திருக்கா? இல்ல தே, சும்மா தான் வந்தோம். அட, இவனும் வந்திருக்கானாக்கும். ஆமா பெரியமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. கரண்ட் இல்லையா? அதான் டார்சாவில் அவ்வளோ வர உட்கார்ந்துருந்தோம். ஆமா, எல்லா இடமும் இப்படிதான் கரண்ட் போய்கிட்டு இருக்கு, என்ன பண்றது? ஆமாய்யா. சரி, சாப்பிட்டீங்களா? ஏதாவது சாப்பிட்றீங்களா ஐயா? இன்னைக்கு பேர் வைக்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நான் இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு. சாப்பாடு எடுத்துட்டு வந்து அங்க இருந்து சாப்பாடு கொடுத்து விட்டுச்சு அந்த பொண்ணு. என்ன சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களாம்மா? என்ன சாப்பாடு பெரியமா? வெஜிடபிள் பிரியாணி ஐயா. சாப்பிடுறீங்களா ரெண்டு பேரும்? போட்டு தட்டுமா? வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்களா, சாப்பிடலையான்னு தெரியலையே. சாப்பிடுங்க ஐயா. வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், இருந்தாலும் ஃபங்க்ஷன் சாப்பாடுல வேணா கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறோம். சரியா. எம்மா சோனி, அண்ணனுக்கு கொஞ்சம் தண்ணி வந்துட்டு வாமா சொம்புல. போறேன். சந்தியா நெல்லு. என்னம்மா? ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போன நீ? எங்க கூட தானே பின்னாடியே வந்துகிட்டு இருந்த, அதுக்குள்ள எந்தால போன நீ? இல்லம்மா. அத்தை, சந்தியாவை திட்டாதீங்க. நாங்க வரும்போது பார்த்தோம், அங்க ஒரு ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு நின்னா சந்தியா. சரண் நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் ஏதோ ஒன்று சொல்றான், நம்மளும் அப்படியே சொல்லிடுவோம். சுசிலாக்கா அதில் வந்தாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நின்னேம்மா, அதான் வர லேட் ஆயிட்டு. அப்படியா? அவகிட்டே நின்று பேசிட்டு இருந்தா? நான் இந்த சோனி தான் சொன்னான், அவ ஃப்ரெண்டு கிட்ட யார்கிட்டயாவது போனை பேசிக்கிட்டு நிற்பான்னு. அதான் கொஞ்சம் சத்தம் போடலான்னு பார்த்தேன் உன்னைய. பொம்பளை பிள்ளை ரோட்டில் அங்கே தெருவில் நின்று போனை பேசலாமாக்கன்னு உன்னைய சத்தம் போடலான்னு பார்த்தேன். இல்லைம்மா, அந்த அக்காட்ட தான் பேசிட்டு நின்னேன். எவ யாருக்கிட்ட பேசுன நீ? உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்ன, வாயை மூடு நீ. ஏடா சோனி, வந்தைகளுக்கு முதல்ல தண்ணியை கூடல, அப்படியே இருந்து இவகிட்ட சண்டை பொடியதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலானே பார்த்துக்கிட்டு இருப்பா. எம்மா, இவளை நம்பாதே சொல்லிட்டேன். நமக்கு இந்த வீட்ல இருக்க ஒரே எதிரி நம்ம குழந்தையால தான் இருப்பா போல இருக்க. போய் தண்ணியை கூடலாம் பிள்ளைகளுக்கு. நீ போய் ஜூஸ் போடுவல்ல, ஏதாவது ஜூஸ் போட இருந்தால் அது ஜூஸ் போட்டு கொண்டா. பிள்ளைகள் வெயிலில் வந்திருக்கு, ஜூஸ் போடலாம் ஒன்றும் இல்லை. வந்தையே வெறுங்கையை ஆட்டிட்டு வந்திருக்காவ. வரும்போது அவிய ஜூஸோ பழமோ ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணும், அதை அவியலுக்கு திருப்பி கொடுக்கலான்னா. அவிய ஒன்றும் வாங்கிட்டு வரல, அதனால அவளுக்கு பச்சை தண்ணி தான். சரி வாயாடி, கொண்டு அந்த பச்சை தண்ணியாவது குடிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பையனே கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அப்பையை கொண்டு போய் கொடு, நாங்கள் தண்ணி.